தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இன்றைய செய்தியானது பரிசுத்த ஆவியின் கொடைகள். பரிசுத்த ஆவியானவர் தன் விசுவாசிகளுக்கு தன் விருப்பப்படி வரங்களை கொடைகளாய் கொடுத்து திருச்சபையை வளர்க்கும் தேவனுக்கு மகிமை சேர்க்கவும் உதவுகிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 12 8 10 வசனங்களின்படி பரிசுத்த ஆவியின் 9 முக்கிய வரங்கள் ஞான வார்த்தை, அறிவு வார்த்தை, விசுவாசம், சுகமாக்கும் வரம், அற்புதங்களை செய்தல், தீய செயல்களை விட்டுவிடுதல், ஆவிகளின் பகுத்தறிதல், பல்வேறு மொழிகள் மற்றும் அவைகளின் விளக்கம். பரிசுத்த ஆவியின் முக்கியமான வரங்கள். 1. ஞான வார்த்தை, தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ளுதல். 2. அறிவு வார்த்தை, ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ளுதல். 3. விசுவாசம், அசாதாரணமான நம்பிக்கை. 4. சுகமாக்கும் வரம், நோய்களை குணமாக்குதல். 5. அற்புதங்களை செய்தல், தேவ வல்லமையால் அற்புதங்களை செய்தல். 6. தீர்க்க தரிசனம், தேவனுடைய செய்தியை அறிவித்தல். 7. ஆவிகளை பகுத்தறிதல், நல் ஆவியையும் தீய ஆவியையும் வேறுபடுத்துதல். 8. பல்வேறு மொழிகள், ஆவியினால் பேசப்படும் அறியாத பாஷைகள். 9. மொழிகளின் விளக்கம், பாஷைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல். இவற்று அல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் 7 முக்கிய கொடைகளையும் அளித்துள்ளார். ஏசாயா அதிகாரம் 11 வசனங்கள் 2, 3 படி ஞானம், புத்தி, விமர்சனம், திடம், அறிவு, பக்தி, தெய்வ பயம் போன்றவை. பரிசுத்த ஆவியின் கனிகள். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, தயவு, நன்னயம், நம்பிக்கை, விசுவாசம், கனிவு, தன்னடக்கம். இக்கொடைகள் சபையின் நன்மைக்காகவும் விசுவாசிகளை உறுதிப்படுத்தவும் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தவும் அளிக்கப்படுகின்றன. ஆமேன்.